2 அம்மாங்களுக்கு ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பையன் பிறந்திருக்கு, இன்னொருத்தங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு. பையன் பிறந்திருப்பாங்க இல்லையா, அந்த அம்மா வந்துட்டு எனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்ட்டு ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்லலான்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டாக அவங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த நேரத்தில் தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிலநடுக்கத்தில் மாட்டி இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்க. தனியாக குழந்தைய வச்சுட்டு நம்ம என்ன பண்றது, நம்மளோட குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. பக்கத்துல இன்னொருத்தவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கோம்ல, அதனால அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அவங்களோட பையனை அங்க வச்சிருவாங்க. இப்ப அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு ரோட்டோரமா ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அங்க போட்டுட்டு போயிடுவாங்க. பையன் வந்து எப்படியோ ஒரு நல்ல குடும்பத்துல அவன் நல்லபடியா வளர்ந்தா போதும் அப்படின்ட்டு நினைச்சு அந்த பொண்ணு குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இப்ப 20 வருஷம் ஆகிருச்சு. ரோட்ல தூக்கி போட்டு போன அந்த குழந்தைய வந்துட்டு வேற ஒருத்தவங்க எடுத்து நல்லா வளர்த்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப பெரிய ஆளாகிருவா. ஆனா அவங்க அம்மாவை ஒரு ஃபேமிலி கூட வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி வந்துட்டு இப்ப ரொம்ப ஏழைங்களா ஆயிட்டாங்க. இப்ப அந்த பையனோட அம்மாவும் ரொம்ப பெரிய பணக்காரங்களா தான் ஆயிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க பையனை எதிர்ச்சியா மீட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தோம், நம்ம பையன் இவ்வளோ நாள் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தானா அப்படின்றத நினைச்சா அவங்களால தாங்கவே முடியல.